ரிஷபராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 4ஆம் இடத்திற்கு ராசிநாதன் பயிற்சி ஆகிறார். ஆனால் அவர் நீச்சத்தை நோக்கி போகிறாரே சார், கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நீச்சஸ்தானமான கன்னிராசிக்கு போகும்பொழுது சனியின் பார்வையில் வந்துடுறார். இப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வரார். ஸோ நிலம் சார்ந்த விஷயம், சொத்து சார்ந்த விஷயம் உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு இடத்துலேருந்து திடீர்னு ஒருத்தர் வருவார், இந்தா உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன். நடக்கக்கூடிய காரியமாக சார், இந்த காலத்தில் எவன் 10 லட்ச ரூபா கொடுப்பான்? உங்களுக்கு நடக்குங்க. நேரம் காலம் நல்லா இருந்ததுன்னா நடக்க முடியாதது கூட நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. சுகங்கள் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக பொட்டு தங்கம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சில பேர் நிறைய வீட்டில் இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் குந்துமணி தங்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 27 நாட்களில் அட்லீஸ்ட் 1 கிராம் தங்கமாவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி தங்க முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை வருது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருங்க. ஏன்னா இந்த நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெஞ்சில் பிரச்சனை கிடையாது. இந்த ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வேறு பேன்க்ரியாஸ் ப்ராப்ளமோ இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெஞ்சு பகுதியில் நெஞ்சு எரிச்சல், அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஆனால் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளூரசின்னு சொல்லக்கூடிய நீர் கோத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் வேர்வை சுரப்பிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குமே தவிர பெரிய வியாதின்னு உங்களுக்கு இருக்காது. சுகக்குறைவு ஏற்படாது. தொழில் ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃபிஸ்டிகேட்டடாக வேலை பண்ணுவீங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க, இல்லை சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உக்காந்த இடத்துல வேலை வாங்குறது இப்போ வந்து ஆப்லேயே எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து அலைச்சல் இல்லாத தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருள் வாங்குவீங்கன்னு சொன்னேன். ஒன்றா நகை வாங்குவீங்க, இல்லாட்டி காஸ்ட்லி பொருட்கள் ஏதாவது, அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், இல்லை வந்து சோலார் சிஸ்டம், ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் அடிஷன் ஆகிறதுக்கான நேரம் இது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ராசியில் இருக்கிற செவ்வாய் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சொத்து சேர்க்கை மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், உங்களுடைய ஆசைப்பட்ட வீட்டில் போய் குடியிருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு வருது. ஸோ இந்த காலகட்டங்கிறது வந்து ரிஷபராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மனசில் ஒரு பயம் இருக்கும், நம்மளால் பண்ண முடியுமா? உங்கள் பேர்லேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத சூழ்நிலை இருக்கும். தாயார் பேச்சை கேளுங்கள். தாயாருடைய அனுசரணையான பேச்சு உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரமாக இருக்கிறதுனால பழைய கடனை அடைத்து அதன் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் வந்து முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை.
ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால். இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம். அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.